Once again, we welcome you this morning to the house of the Lord. மீண்டும் இந்த காலவேளையில் உங்களை இயேசு நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வர வைக்கிறோம். Pray that everybody are well and healthy. எல்லோரும் சுகமாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God will bless you. This morning, the scripture is taken from Romans chapter 13 verse 11 to 14. The title of the message is Be Alert During these last days. Be alert during the last days. இந்த காலவேளையில் ரோமர் 13:11 14 வரைக்கும் வேதத்தில் எடுத்து வாசிக்கப்படுகிறது. தலைப்பு கடைசி காலத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Let's turn to Romans chapter 13 verse 11 to verse 14. And do this, knowing the time that now it is high time to awake out of sleep, for now our salvation is nearer than when we believed. The night is fast spent, the day is at hand. Therefore let us cast off the works of darkness and let us put on the armor of light. Let us walk properly as in the day, not in rivalry and drunkenness, not in lewdness and lust, not in strife and envy, but put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill its lust. தமிழ்ல வாசிப்போம். ரோமர் 13:11 14 வரை. ரோமர் 13வது அதிகாரம் 11 14 வரை. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். Let's pray. Heavenly Father, we come to you in Jesus' name. We commit this service and the preaching of the word, of your word, into the hands of the Holy Spirit. பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த ஆராதனையும் பிரசங்கத்தையும் உன் வார்த்தையின் பிரசங்கத்தையும் பரிசுத்த ஆவியின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Spirit of the living God, take the word and break it this morning and bless it and feed us with your manna. ஜீவனுள்ள ஆவியானவரே, உன் வார்த்தை எடுத்து புட்டு இந்த காலவேளையிலே அதை ஆசீர்வதித்து எங்களுக்கு மன்னாவாக போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம். Holy Spirit, think through my thoughts and use my vocal cords to speak to your people. பரிசுத்த ஆவியானவரே, என் சிந்த மூலமாக சிந்தித்து என் குரல் மூலமாக பேசி உன் ஜனங்களை ஆசீர்வதியும். Anoint your servant this morning with the double portion of your Holy Spirit. Give us a fresh revelation of the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவரே, உன் தாசனை இந்த காலவேளையில ரெட்டிப்பான அபிஷேகத்தினால அபிஷேகியும், ரெட்டிப்பான ஆவினால் அபிஷேகித்து இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு புது வெளிப்படுத்தல் எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். Speak to everyone accurately and precisely according to the deepest need of our heart, which only you can do.
ஒவ்வொருத்தரோடு திட்ட தெளிவாக அவங்களுடைய ஆழமான தேவை பிரகாரம் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை நீ ஒருவர் தான் செய்ய முடியும். Even in the midst of thousands of words spoken, everyone, including the old, matured, young, youth, children, will receive each a personal word from the Lord. ஆயிரம் வார்த்தைகள் மத்தியில ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வயசானவர்கள், முதிர்ந்தோர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் யாவரும் திட்டவட்டமாக தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தை தேவன் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். In the name of Jesus Christ we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். In Acts chapter 13 verse 1, the Apostle Paul tells the Christian to obey the government which is fitting to a Christian. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். அது கிறிஸ்தவங்க செய்ய வேண்டிய அவசியமான காரியம். After that, Paul turns his attention to the believers and tells them in verse 11, and he says, and do this. அது முடிந்தவன பவுல் கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறார். 11ஆம் வசனத்தை சொல்லுகிறார், இதை நீங்கள் செய்யுங்கள். He commands them to do certain things as a duty of a believer. அவர் சில கட்டளை கொடுக்கிறார். சில காரியங்கள் விசுவாசிகளாகிய நாம் சில பொறுப்புகளை சில வேண்டிய காரியங்களை செய்யும்படி அவர் கட்டளை விடுகிறார். While the government passes laws that are designed to protect and control society, the Christian has a duty to live his life in Christ as he passes through life journey. அரசாங்கம் சில சட்டங்கள் நியமிக்கிறார்கள் பொதுவான ஜனங்களை பாதுகாக்கும்படியாக. அதே வேளையில் கிறிஸ்தவர்கள் நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்படுத்தி அவரோட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். The emphasis of this verse, if we notice, there is a haste and urgency in the language that Paul is using. He says, and do this. It seems like an urgent matter. It seems like an urgent commandment. பவுல் சொல்கிறார், இதை நீங்க செய்யுங்கள். அது அந்த வார்த்தையில அந்த மொழியில அவர் பேசுகிற வார்த்தையில நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு அவசரத்தை பார்க்கிறோம், ஒரு urgency-ய பார்க்கிறோம். He is telling us that we should not postpone it. அத 100 நாளைக்கு செய்யக்கூடாது. அது உடனே செய்யும்படியாக பவுல் கட்டளை இடுகிறார். What is the Apostle Paul telling us to do? பவுல் எதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். Firstly, he says in verse 11, and do this knowing the time that now it is high time to awake out of sleep, for now our salvation is nearer than when we first believed. So firstly, Paul is telling in verse 11, ascertain diligently the time, or discern diligently the time. பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நேரங்களை தீவிரமாக அறியுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் வாழுகிற காலகட்டத்தை அறிந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். He is saying that we must discern, we must be watchful, we must be earnest, intensive, closely watch, diligently watch the time that we are living in. நம்ம வாழுகிற காலகட்டத்தை அவர் விழித்திருந்து தெளிவாக திட்டவட்டமாக அறிந்தவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். Observe the season. The word time refers to a season of time. அந்த வார்த்தை காலங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லுகிறார்.
ascertain the time we are living in. நம்ம வாழுகிற காலகட்டத்தை அறியுங்கள். In fact, the whole verse has to do with the return of the Lord Jesus Christ, the second coming of the Lord Jesus Christ. இந்த வசனத்தை நம்ம தெளிவா வாசித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து அது குறிப்பிடப்படுகிறது. The idea here is that the believer is to keep his eyes on the signs around and understand that the coming of the Lord is near. பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசிகளாக நாம் நம்ம கண்களை திறந்து இயேசு கிறிஸ்துவோட வருகையின் அடையாளங்களை நம்ம சுற்றி இருக்கிறத பார்த்து அவருடைய வருகையை அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Sadly, many Christians cruise lazily through life even though they know that the Lord Jesus is coming soon. அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று அறிந்தோம் ஏனோ தானோ என்று சோம்பேறியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். In 1 Chronicles chapter 12 verse 32, the Bible says, the sons of Issachar who had understanding of the time to know what Israel ought to do, their chief were 200 and all their brethren were at their command. ஒன்று நாளாகும் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல வாசிச்சா வேதம் சொல்லுகிறது, இசக்கா புத்திரர்கள் காலங்கள நேரங்கள அறிந்தவர்களாக இருந்தார்கள். அதே வேளையில் இஸ்ரவேல் அந்த காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். The Bible tells us the sons of Issachar had the understanding of time, and not only as understanding of time, but they also knew what they need to do at the critical time. கடினமான காலகட்டத்தில் இசக்கார் புத்திரர்கள் அறிந்தார்கள் இஸ்ரவேல் தேசம் என்ன செய்ய வேண்டும், தேவ ஜனம் என்ன செய்ய வேண்டும். The people of God, what they ought to do, they knew it because they had understanding. We need to be like the sons of Issachar who had understand times and season and do the right thing. இசக்கார புத்திரருக்கு போல காலங்கள் அறிந்து எதை சரியான காரியங்களை செய்யும்படியாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In Luke chapter 12 verse 54, 55 and 56 we read, then Jesus said to the multitude, whenever you see a cloud rising out of the west, immediately you say a shower is coming, and so it is. And when you see the south wind blow, you say there will be a hot weather, and there is. Hypocrites, you can discern the face of the sky and the earth, but how is it that you do not discern the time? ஆண்டவர் இயேசுங்க சொல்லுகிறார் லூக்கா 12:54 இருந்து 56 வரைக்கும், மழை வருது, மேகத்தை பார்க்கிற வேலையில மழை வருது என்று நமக்கு தெரியும் இல்லைங்களா? இல்லாவிட்டால் இன்றைக்கு உஷ்ணமான நேரம், காலம் மழை வராது, சரியான வெயிலா இருக்க போது இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். மாயக்காரரே, இதெல்லாம் உங்களுக்கு அறியும் போது ஆனாலும் ஆண்டவரோட நேரத்தை அறிய முடியலே என்று சொல்லுகிறார். ஆகையால ஆண்டவரோட நேரத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். Matthew 24:42 says, watch therefore, for you do not know the hour your Lord is coming. மத்திய 24:42 வாசிக்கிறோம், நீ ஜாக்கிரதை விழித்திரு, ஆண்டவர் மனுக்குமாரன் உன் தேவன் வருகிற நேரத்தை நீ உனக்கு தெரியாது எப்ப வருகிறார் என்று. So the church is urged to discern the time and do the right thing. ஆகல சபை ஜனங்க நேரத்தை அறிந்து எதை செய்ய வேண்டும் என்று அறிய வேண்டும். Don't play the fool around concerning spiritual things and the coming of the Lord Jesus Christ. ஆகையால ஏனோ தானோ விளையாண்டு கொண்டு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து இருக்காதீங்க, இயேசுவோட வருகை குறித்து ஏனோ தானோ இருக்காதீங்க. And Paul continued to also say, observe for slumber. Paul tells us that the time for slumber and sleep has long since passed away. தொடர்ந்து பவுல் சொல்கிறார், தூங்குற நேரம், உறங்குற நேரம் முடிந்தது, அது முடிந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுகிறார். The word high time means a specific hour has arrived.
உயர்ந்த நேரம் என்று சொல்லுகிற வேளையில ஒரு நேரம் வந்து விட்டது. So we must live a life that is pleasing to God. We must live a life that knowing God's will and pleasing to Him. அப்பனா தேவனுக்கு பிரியமான காரியம் நம்ம செய்ய வேண்டும். Paul is telling the church to be awake, to be alert, to be sober, to be watchful for the second coming of Jesus Christ. பவுல் சொல்கிறார், நாம் விழித்திருந்து தெளிவாக புத்தி உள்ளவர்கள் போல, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் போல இயேசுவோட வருகை குறித்து இருங்கள் என்று சொல்கிறார். These are all the signs of the unmistakable. These are unmistakable signs of the second coming. இதெல்லாம் திட்ட தெளிவாக நமக்கு என்ன காமிக்குது என்றால் இயேசு கிறிஸ்துவோட வருகையின் அடையாளம். This coronavirus, the pestilence, the plague is a sign of the clear sign, unmistakable signs of the second coming of Jesus Christ. இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் என்னத்தை நமக்கு காமிக்கிறதா? இயேசு கிறிஸ்து வருகிற அடையாளம் என்று வெளிப்படுத்துகிறது. To the believer in Thessalonica, Paul writes in 1 Thessalonians 5:5, you are all sons of the light and sons of the day. We are not of the night nor of darkness. Therefore let us not sleep as others do, but let us be watchful and be sober. For those who sleep and drink, and they sleep at night, and those who get drunk are drunk at night. But let us who are of the day be sober, put on the breastplate of faith and love, and as the helmet of hope of salvation. 1 தெசலோனிக்கர் 5:5 பவுல் சொல்கிறார், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. நாம் தூங்கக்கூடாது, தூங்குறவர்களாக உறங்குறவர்களாக இல்லாதபடி விழித்திருங்கள் என்று சொல்கிறார். தூங்குறவர்கள் இரவுல தூங்குவார்கள், குடிக்கிறவர்கள் இரவுல குடிப்பார்கள். ஆனாலும் நாமளோ வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகையால தெளிந்தவர்களாக விசுவாச கேடகத்தை போட்டு தெளிந்தவர்களாக இருங்கள். And then Paul goes on to say, observe the Savior. Paul is telling that our salvation is nearer than we believe. இயேசு கிறிஸ்துவை உணருங்கள் என்று சொல்கிறார். பவுல் சொல்கிறார், நம்மளுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்குது. What does that mean? What Paul means is every day we are getting closer and closer and closer to the glory. We are getting closer and closer to the coming of the Lord Jesus Christ. பவுல் என்ன சொல்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறோம். எங்க தேவனோட வருகை சமீபமா இருக்குது, பரலோகத்துக்கு வழி எடுத்து வைக்கிறோம் என்று சொல்கிறார். He wants to remind that Jesus Christ is nearer today than yesterday. அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றோட இன்றைக்கு இன்னும் சமீபமா இருக்கிறார். ஆகையால் அவருடைய வருகையை எதிர்பார்த்து இருங்கள். So anticipate the coming of the Lord Jesus Christ. Ascertain diligently your time. நேரங்களை தீவிரமாக அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருப்போம். இரண்டாவதாக, secondly Paul tells us, ascertain diligently the battle. இரண்டாவது பவுல் சொல்கிறார், உங்களுடைய யுத்தத்தை தீவிரமாக அறிந்தவர்களாக இருங்கள். Verse 12, the night is fast spent, the day is at hand. Therefore let us cast off the works of darkness and let us put on the armor of light. So he said, get ready for battle. Paul is telling the time is to sleep is over. We must get ready for battle. Paul சொல்கிறார், இது தூங்குற நேரம் இல்ல, இது யுத்தத்துக்கு ஆயத்தமா இருங்கள். It is time to become active and busy for God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நேரம். In words remind the urgency of the things of God. நம்ம அவசரமான காலகட்டத்தில் வாழுகிறோம். Every day people are dying without Christ. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மரித்து பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். People are dying every day without Christ and going to hell. Every day the forces of evil are growing stronger and stronger and working harder and harder in this world.
ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் இருள் தீமை அது வளர்ந்து கொண்டே இருக்குது, அதிகாரி இது கொண்டே இருக்கிறது. There is a tremendous need for believers to be awake out of their sleep and preach the gospel. விசுவாசிகள் எழும்பி தூங்குறத விட்டு எழும்பி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். If you are planning to tell your neighbor about Christ, now is the day. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இயேசு சொல்லணும்னா இதான் காலகட்டம். When you tell your loved ones about Christ, now is the time. நீங்க நேசிக்கிறவங்ககிட்ட இயேசு சொல்லணுமா இதான் நேரம். If you are going to work for God, now is the time. ஆண்டவருக்கு செய்யணுமா ஏதாச்சும் இப்பதான் இதான் நேரம். In Revelation 12:12, the Bible tells us Satan knows his time is short. வெளிப்படுத்தல் 12:12 சொல்லப்படுகிறது, பிசாசானவனுக்கு தெரியும் அவனுடைய நேரம் குறுகிய நேரம். So he is working very hard. ஆகையால் அவன் கடினமா உழைக்கிறான். So we must become awake. Get ready with the armor. தேவ வருத்தத்தை தரித்து ஆயத்தமாய் இருங்கள். Verse 13. Let us put on the armor of light. When Paul says armor, he is talking about we as a soldier. அவர் சொல்லுகிறார் வெளிச்சத்தின் வருத்தத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொன்னா என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் ஒரு வீரர்கள் என்று சொல்லுகிறார், ஒரு ராணுவ வீரர்கள். He is saying that once the civilian puts on the armor of battle or the military uniform, he cannot take it out until the war is over. ஒரு சாதாரணவன் அந்த ராணுவ உடைய போட்டானா யுத்தம் முடிகிற வரைக்கும் அதை கழட்ட கூடாது. That's what he is saying. He speaks of the believer forever laying aside the old life and dressing up with the new life in Jesus Christ. அதான் பவுல் சொல்லுகிறார். நம்ம பழைய வாழ்க்கையை விட்டு உதறி தள்ளி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். He echoes these in many parts of the epistle. In Colossians 3 verse 9, do not lie to one another, since you have put off the old man with his deeds and have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. கொலோசியர் 3:9 சொல்லுகிறார், உங்க பழைய வாழ்க்கை விட்டு பழைய மனுஷனை விட்டுட்டு புது மனுஷனை இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க தரித்துக் கொண்டீர்களே. Ephesians 6:11, Galatians 5:16, he tells the same thing. God wants us to be ready. Thirdly, in verse 13, Paul tells us a certain diligently the walk. நம்ம உணர வேண்டும் நம்ம எப்படி நடக்கிறோம் என்று. Verse 13, let us walk properly as in the day, not in rivalry, not in drunkenness, not in lewdness and lust, not in strife and envy. எப்படி நடக்கிறோம்? In Ephesians 1:4 the Bible tells us, walk worthy of the Lord Jesus Christ. I therefore the prisoner of the Lord beseech you to walk worthy of the calling of the Lord. எபேசியர் 4:1 சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், தகுதி உள்ளவர்களாக உங்க அழைப்பை நீங்க நடங்கள் என்று சொல்லுகிறார். That means walk honestly, behave yourself, live decently, live a consistent life in your home, in the church, in your working place, marketplace, outside in the world. உங்க குடும்பத்துல, சபையில, நீங்க வேலை செய்யற இடத்துல, உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ஆண்டவருக்காக நீங்க வாழுங்கன்னு சொல்லுகிறார். Live a life that pleasing to God. Don't live like a hypocrite. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா வாழ்வோம், மாயக்காரர்கள் போல வாழாதீங்க. And then he saying, walk
not worldly. Don't walk a worldly life. உலக பிரகாரம் நடக்காதீங்க. We need to walk as a kingdom people. தேவனுடைய ராஜ்யத்து உள்ளவர்கள் போல நடக்க வேண்டும். Romans chapter 14 verse 17 tells us, for the kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. ரோமர் 14:17 வாசிக்கிற தேவனுடைய ராஜ்யம் சாப்பிடுறது புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல, ஆனால் நீதி, சமாதானம், சந்தோஷம் பரிசுத்த ஆவிக்குள்ள. Galatians 5:19-21 tells us the same thing. Those who practice such things will not inherit the kingdom of God. மாம்ச கிரியைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்கள். 1 Corinthians 5 verse 7 and 8. Therefore purge out the old leaven, that you may be a new lump, since you have truly unleavened. For indeed Christ our Passover was sacrificed for us. Therefore let us keep the feast, not with old leaven, but with the leaven of not with old leaven, nor with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. 1 Corinthians 5:7-8 நம்ம வாசிக்கிறோம். புளித்த மாவு வாழ்க்கை வாழாதீங்க என்று சொல்கிறார். And then Paul lists 76 things that was prevalent in those days is now also prevalent in our days. Rivalry, drunkenness, lewdness, lust, strife, envy, all these, he says, it calls for confession and repentance. The fourth thing Paul tells us here, நாலாவது காரியம் பவுல் இங்கு சொல்லுகிறார், ascertain diligently your attire. Verse 14. But put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill its lust. உங்களோட உடைய எப்படிப்பட்ட உடை அணிந்து போட்டிருக்கீங்க என்று அறிந்து கொள்ளுங்கள். Remain suitably clothed. சரியான உடை போட்டுக்கிறவர்களா இருக்க வேண்டும். In Matthew chapter 22 verse 11 and 12, Jesus tells them about a parable. And in this verse he says, but when the king came to see the guest, he saw a man there who did not have a wedding garment. And he said to him, friend, how did you come in here without a wedding garment? And he was speechless. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்திய 22:11-12, ராஜா அந்த அறைக்கு வருகிற வேளையில் திருமணத்துக்கு அங்கன் ஒருவன் திருமண உடை இல்லாதவனா இருந்தான். அப்ப கேட்டாரு, நீ திருமண உடை இல்லாம இந்த இடத்துக்குள்ள எப்படி நீ வந்த? You see, no? So the Bible talks about the garment, that we need to put the garment of salvation. ரட்சிப்பின் உடைய அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். We need to be saved. We need to be Christian. We assuredly saved that we are in Jesus Christ. Before the coming of Christ, இயேசு கிறிஸ்து வரதுக்கு முத நம்ம அறிய வேண்டும், என்ன மாதிரி உடை போட்டுக்கிறோம்? ரட்சிப்பின் உடை போட்டுக்குமா? Are we saved? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? மெய்யாகவே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? அறிந்தவர்களா இருங்கள். The Bible talks about the garment of righteousness. நீதியின் உடைய பத்தி தேவன் வேதத்துல வாசிக்கிறோம். நீதி உள்ளவர்களாக வாழுகிறோமா? So what is he telling about? What is Paul telling about? What does it mean? That you clothe yourself with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்ன்ற என்ன அர்த்தம்? We are to adopt his character as our character. இயேசுவோட கொள்கை நம்ம கொள்கையாக இருக்க வேண்டும். We have to adapt his lifestyle as our lifestyle. இயேசு எப்படி வாழுகிறாரோ அதே போல நம்ம வாழ வேண்டும். His truth is our truth.
He walked in truth, we must walk in truth. இயேசு சத்தியத்தில் நடந்தால் நம்மளும் சத்தியத்தில் நடக்க வேண்டும். He is the light. We are also must be the light. இயேசுவே வெளிச்சம், நம்மளும் வெளிச்சமா இருக்க வேண்டும். Jesus was faithful. We are to be faithful. இயேசு உண்மையா இருந்தால் நம்மளும் உண்மையா இருக்க வேண்டும். Jesus was holy. We are to be also holy. இயேசு நீ பரிசுத்தமா வாழ்ந்தால் நம்மளும் பரிசுத்தமா வாழ வேண்டும். இயேசு பிதாவை நேசித்தால் நம்மளும் பிதாவை நேசிக்க வேண்டும். Jesus loved the Father and we also must love the Father. Jesus obeyed the Father and we also must obey the Father. இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், நம்மளும் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், நம்மளும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Jesus obeyed the word and we must also obey the word. This is in 1 John chapter 2 verse 6 puts all these things in one word. In 1 John 1 யோவான் 2:6 நாம் வாசிக்கிற இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லப்படுகிறது. 1 John chapter 2 verse 6. He who says he abides in him ought himself also to walk just as he walked. 1 யோவான் 2:6 நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள தரித்திருக்கும் என்று சொல்லுகிறோம் என்றால் நாமளும் அவர் போல நடக்க வேண்டும். And then he also says in Romans chapter 14, give no provision for the flesh. ரோமர் 14ல சொல்லுகிறாரு இன்னொரு அடுத்த காரியம், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to the flesh. The idea is to avoid anything tempting. எது நமக்கு சோதனைக்குள்ளே கொண்டு போகுதோ அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். மாம்சத்தின் காரியத்தை செய்ய விடாதீங்க. Kill and starve the flesh. உன் மாம்சத்தை பட்டினியா போடு. Then it will be destroyed. James 1 verse 14 and 15 tells us we are all tempted. நம்ம எல்லாம் சோதிக்கப்படுகிறோம். As long as we live in this world, we will be tested, we will be tempted. இந்த உலகத்துல வாழுகிற வேளையில நம்ம சோதிக்கப்படுவோம், பாவத்தினால சோதிக்கப்படுவோம். We will be tempted by sin. But God also says in 1 Corinthians 10:13 that we also will make a way for us to escape. 1 கொரிந்தியர் 10:13ல பவுல் சொல்கிறார், சோதனை வருகிற வேளையில ஆண்டவர் ஒரு வழி தப்பறத்து கொடுப்பார். We will be tempted but we don't have to sin. நம்ம சோதிக்கப்படலாம், ஆனா நம்ம பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. We must not give provision to the flesh. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத என்று சொல்லுகிறார். In 1 John 4:4 he says, you are of God, little children, and have overcome them, because he who is in you is greater than the one that is in the world. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். உங்களில் இருக்கிறவன் உலகத்தில் உள்ளவனோடு பெரியவர். ஆகையால நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். So as we come to a closing, know the time and the season we are living in. Know your battle. Know how to walk worthy in the Lord. Be clothed by him. நம்ம முடிவுக்கு வருகிற வேளையில உங்க நேரங்களை அறிந்து கொள்ளுங்கள். எந்த காலகட்டத்தில் வாழுகிறோம் நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய யுத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி கர்த்தருக்குள்ள நடக்கிறோம் அறிந்து கொள்ளுங்கள். தகுதி உள்ளவர்களாக நடங்கள். அவரை தரித்துக் கொள்வோம். நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வோம். Let us stand and pray. Father, we come to you this evening, this morning in Jesus' name. We pray, Lord, that you will give us the grace like the sons of Issachar, that we may ascertain diligently the time, that we will understand the time and know
to do right thing. ஆண்டவரே இசக்கா புத்திரர்கள் போல எங்களுக்கும் அதே கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நேரங்களை அறிந்து நாங்கள் எப்படி வாழுகிறது என்று எங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, help us to know the battle that we are battling. ஆண்டவரே எங்களுடைய யுத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக help us to walk, Lord, diligently. Help us to walk worthy of your calling. நீ அழைத்த அழைப்ப தகுதி உள்ளவர்களாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, a certain the garment that we are wearing, the attire that we are wearing, எப்படிப்பட்ட ஆண்டவரே நாங்கள் வஸ்திரங்கள் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீதியின் வஸ்திரம், ஆண்டவரே பரிசுத்த வஸ்திரம் நாங்கள் தரித்து கொள்ள நீ உதவி செய்யும்படியாக இந்த கால வேளையில் ஆண்டவரே நேரங்கள் அறிந்து உன் வருகை சமீபமாய் இருக்கின்ற நாங்கள் அறிந்து வாழ நீ வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will help us to discern the time and know that your coming is so near, oh, at hand, Lord, and live in the light of your second coming, Lord. Lord, all these signs are showing us that you are coming quickly, Lord. Help us to walk worthy of your calling. ஆண்டவரே இந்த அடையாளங்கள்லாம் நீ உன் வருகை குறித்து பேசுகிறது ஆண்டவரே. ஆகையால நாங்கள் தகுதி உள்ளவர்களாக வாழ நீதியாக வாழ உதவி செய்யும்படி உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Lord, we pray all this in the name of Jesus Christ. Amen and amen. Receive the benediction prayer. இந்த கடைசி ஆசீர்வாத ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். In Jesus' name I declare the protection of the power of the blood of Jesus over the people of God and the church of Jesus Christ. இயேசு நாமத்தில் உங்கள் மேல் தேவ சபை உங்கள் மேலேயும் தேவ சபையின் மேலேயும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையின் பாதுகாப்பை அறிக்கை செய்கிறேன். I declare the power of the blood of Jesus over your spirit, soul, mind, health and body. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் ஆவி ஆத்மா சிந்தை சரீரம் மேல் அறிக்கை செய்கிறேன். I declare the power of the blood of Jesus over your family and household protection. நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் குடும்பத்தின் மேலே அறிக்கை செய்கிறேன். I declare the power of the blood of Jesus Christ over your children's protection. நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் பிள்ளைகள் மேல் அறிக்கை செய்கிறேன். I declare the power of the blood of Jesus over your finance, earning, work, education and business. நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் பொருளாதாரத்து மேல, உங்கள் வருமானத்து மேல, உங்கள் வேலையின் மேல, உங்கள் கல்வியின் மேல, உங்கள் வியாபாரத்தின் மேலே அறிக்கை செய்கிறேன். I declare the power of the blood of Jesus over your property, house, car, material things that God has blessed you with. நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் சொத்துகள் மேல, உங்கள் பொருள்கள் மேல, உங்கள் வீட்டு மேல, உங்க வாகனத்து மேல, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்த சகலத்தின் மேல அறிக்கை செய்கிறேன். I declare by the power of the blood of Jesus that the devil has no power to steal, kill or destroy every blessing that God has blessed you with. நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் மேல் அறிக்கை செய்கிறேன். பிசாசுக்கு உங்கள் ஆசீர்வாதத்து மேலே அவன் திருடையும் கொள்ளையும் அழிக்கவும் அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும்படியாக I declare the power of the blood over our church, Gateway City Church and their family. நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை Gateway City Church சபையின் மேலேயும் சபையின் குடும்பத்தார் மேலேயும் அறிக்கை செய்கிறேன். I declare the power of the blood over your going out and your coming in. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உங்கள் போகிற வேளையிலும் வருகிற வேளையிலும் உங்கள் மேல் அறிக்கை செய்கிறேன். The Lord bless you and keep you. The Lord make His face shine upon you and be gracious to you. The Lord lift up His countenance over you and give you peace. So I, the servant of the Most High God, put the Lord's name on you, the people of God, and the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி உன்மேல் கிருபையாய் காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். இவ்விதமாய் நான் கர்த்தருடைய நாமத்தை உங்க மேல் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Amen. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.